வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பொது நூலக அழிப்பிற்கு நீதி கட்டினால் தமிழின படுகொலைகள் நிறுத்தப்பட்டிருக்கும். 43வது ஆண்டு நினைவு நாளில் ஆர்வலர்கள் கருத்து. ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு. வேதன அதிகரிப்பு போராட்டங்களால் பயனில்லை. இந்த ஆண்டு அதிகரிப்பு இடம்பெறாது என்கிறார் அமைச்சர் பந்துல. இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4. ஹமாஸ் தோற்கடிக்கப்படும் வரை போர் நிறுத்தம் ஏற்படாது. இஸ்ரேலிய பிரதமர் கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் தற்போதைய அரசியல் தலைவரின் மாமரான ஜி.ஆர். ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு அரங்கேறிய நிகழ்ச்சி நிரலில் தமிழ் மக்களின் வரலாற்றை அளிக்கும் நோக்கில் இடம்பெற்ற யாழ் பொது நூலக எரிப்பு இடம்பெற்று இன்றுடன் 43 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இவ்வாறான நிலையில் நீதி மறுக்கப்பட்ட நிலையில் 43ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தமிழர் தாயக பகுதிகளில் தொடர்ச்சியாக நீதிக்காக மக்கள் போராடும் நிலை இன்று வரை தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. இருப்பினும் நீதி மறுக்கப்பட்ட நிலைதான் தொடர்கின்றது. போராட்டங்கள் மட்டுமே இன்று நிதர்சனமாக காணப்படுகிறது. இருப்பினும் ஸ்ரீலங்காவின் சிங்கள பேரினவாத அரசு இதுவரை கண்டும் காணாததுமாக செயற்படுவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகவே காணப்படுகிறது. இவ்வாறான நிலையிலேயே 1981ஆம் ஆண்டு சிங்கள பேரினவாத அரசின் ஜே.ஆர். ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணம் பொது நூலகம் எரிக்கப்பட்டு இன்றுடன் 43 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இருப்பினும் நீதி மறுக்கப்பட்ட நிலையே காணப்படுகிறது. 1981ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 31ஆம் தேதி யாழ் நகரில் உள்ள அனைத்து எரிக்கப்பட்டது மட்டுமல்லாது ஈழநாடு பத்திரிகை அலுவலகம் கூட எரிக்கப்பட்டு காணப்படுகிறது. அடுத்த நாளான மே மாதம் 1ஆம் தேதி யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவம் பதிவாக தகவல் கூறப்படுகிறது. இவ்வாறான நிலையிலே யாழ் பொது நூலகத்தின் நினைவு தினம் 2 நாட்களாக, அதாவது மே மாதம் 31ஆம் தேதியும் ஜூன் 1ஆம் தேதியும் கடைபிடிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது யாழ் பொது நூலகத்தின் நினைவு தினம். அந்த நிலையில் இன்றும் கூட யாழ் பொது நூலகத்தின் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் நீதி மறுக்கப்பட்ட நிலையை சிங்கள பேரினவாத அரசால் தமிழினத்தை அழிக்கும் முயற்சியில் எடுத்துக்கொள்ளப்பட்ட முதல் படிநிலையே தமிழின வரலாற்றை அழிக்கும் நோக்கில் யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவம் என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் குறிப்பிட்டுள்ளார். நூலக அழிப்பிற்கு நீதி கிடைக்கப்பெற்றால் பாரிய தமிழின படுகொலை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் எனவும் சபா குகதாஸ் குறிப்பிட்டுள்ளார். அதாவது ஈழத்தமிழர்களின் வரலாற்றை, அதன் தொன்மைகளை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய ஒரு தளமாக அந்த நூலகம் இருந்தது. இந்த நூலகத்தை அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம், குறிப்பாக இன்று இருக்கின்ற ஜனாதிபதியினுடைய மாமனார் ஜி.ஆர். ஜெயவர்தன அவர்களினுடைய தலைமையில் தான் அந்த நூலகம் கொளுத்தப்பட்டது. குறிப்பாக அன்றைய அமைச்சர் காமினி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மாவட்ட சபை தேர்தலை குழப்பும் முகமாக இங்கு வந்திருந்த நேரம், அதாவது யாழ்ப்பாணத்தில் ஒரு விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்த நேரம் இந்த நூலகத்தை அங்கு தங்களுடைய காடையர்களை வைத்து திட்டமிட்டு கொளுத்தி எறிந்தார்கள். இந்த நூலகத்தினுடைய உருவாக்கத்தின் பின்னணியில் பல அறிஞர்கள், பல பேராசிரியர்கள் இருந்தார்கள். அதில் முக்கியமாக தாவீது அடிகள் தன்னுடைய 74வது வயதில் அந்த எரிகின்ற அந்த நூலகத்தை பார்த்து அந்த இடத்திலேயே மரணித்திருந்தார். அப்படி பலருடைய மனங்களில் இன்றும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விடயமாகத்தான் இந்த நூலக எரிப்பு விவகாரம் இருக்கிறது. இது ஒரு திட்டமிட்ட தமிழின படுகொலை. தமிழினத்தை அழிப்பதற்கு, அதாவது உயிர்களை அழிப்பதற்கு முன்பாக திட்டமிட்டு அதனுடைய வரலாற்று ஆதாரங்களை சிங்கள பேரினவாதம் அளித்திருக்கிறது. உண்மையிலேயே அன்று இந்த நூலகம் கொளுத்தப்பட்டு எரிக்கப்பட்டதற்கு சரியான ஒரு நீதி நியாயம் எடுக்கப்பட்டிருந்தால், அந்த தரப்பை, குற்றத்தை செய்த தரப்புக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தால், அதன் பின்னர் நடைபெற்ற இவ்வளவு பாரிய தமிழின படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்கள் தமிழ் மக்களுக்கான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான உத்தரவாதம் எதையும் இதுவரை வழங்காத நிலையில் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பிட்டுள்ளது. தமிழர் தாயக மக்களுடன் இணைந்து முஸ்லிம் மக்களும் மலையக மக்களும் ஆதரவு வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வேண்டுகோள் விடுத்துள்ளது.
எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு சிங்கள பௌத்த ஜனாதிபதி வேட்பாளர்களும் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்ப்பதாக எந்த விதமான உத்தரவாதங்களையும் தந்திருக்காத காரணத்தினால் தமிழ் மக்களாகிய நாங்கள் தேர்தலை பகிஷ்கரிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றோம். இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் மக்களும் சேர்ந்து எடுத்த முடிவு. நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதன் வாயிலாகத்தான் எதிர்காலத்தில் என்றாலும் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் மாத்திரம்தான் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெறக்கூடிய சூழல் உருவாகும் என்கின்ற மனோநிலை ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஏற்படும். நாங்கள் மாறி மாறி வாக்களித்து ஏமாறுந்து எதையுமே காணவில்லை. 2010 மஹிந்தவை எதிர்த்து தமிழ் மக்களை பொன்சேகாக்கு வாக்களிக்க வைத்தார்கள். 2015 ரணில் மைத்திரிக்கு வாக்களிக்க வைத்தார்கள். 2019 சஜித்துக்கு வாக்களிக்க வைத்தார்கள். இதையுமே நாங்கள் காணவில்லை. மாறி மாறி அவர்கள் நாட்டை ஆண்டு வருகிறார்கள். அவர்களுக்குள் தங்களுக்குள் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி தமிழ் மக்களை இன அழிப்பு செய்து மாறி மாறி சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழ் மக்களை ஏமாற்றி வருகிறது. இனியும் நாங்கள் ஏமாற முடியாது. ஆகவே நாங்கள் வடகிழக்கு ஒரு தேசமாக திரண்டு இந்த ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதாக முடிவெடுக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைக்கு முஸ்லிம் மக்களும் மலையக தமிழ் மக்களும் பேராதரவு வழங்க வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் நிறுத்தப்படும் பொது வேட்பாளர் கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்படுவது சிறந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். பொது வேட்பாளர் கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்திருக்கும் நிலையில் அவர் இதனை கூறினார். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் அந்த பொது வேட்பாளர் கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற அவர்களுடைய எண்ணக்கருவை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் தப்பு இல்லை. அதற்கு சில அரசியல் காரணங்களும் இருக்கலாம். ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே மூவின மக்களும் கிட்டத்தட்ட சமனாக வாழும் ஒரு பிரதேசம். அது மாத்திரமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலமாக வடக்கு கிழக்கு என்கின்ற பிரிவினைவாதம் சில அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகளினால் கூட முன்னிலைப்படுத்தப்பட்டு தங்களுடைய தனிப்பட்ட சுயலாப அரசியலுக்காக பிரதேசவாதம் விதைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். வடமாகாணத்திலிருந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் கிழக்கு மக்கள் அந்த பிரதேசவாதத்திற்குள் சிக்குண்டு சில வேளைகளிலே வாக்களிக்காமல் விடலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படி கூறியிருக்கலாம். ஆனால் பெரும்பாலான கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் இந்த பிரதேசத்துக்குள் இந்த பிரதேசவாதத்திற்குள் சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் கடந்த காலங்களிலும் சரி தற்போதும் சரி தமிழ் தேசியத்திலே மிகவும் உறுதியாக இருக்கும் தமிழர்கள் வாழும் பிரதேசம் கிழக்கு மாகாணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஒருவர் பொது வேட்பாளராக வந்தால் அது நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தேர்தல்களை ஒத்திவைக்கும் எண்ணம் இல்லை எனவும் உரிய நேரத்தில் தேர்தல்கள் இடம்பெறும் என ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் பிரதேச வைத்தியசாலையில் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நான் நம்புகிறேன் அவர் இந்த தேர்தல் நடத்துவார் அழுத்தம் கொடுக்கவோ தெரியாது. ஆனால் இதுவரை தேர்தல் நடத்துகிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறார். மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் ரெண்டும் வந்து அதுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சோட நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா மாகாண சபை தேர்தல் முடிஞ்சோன்னா உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா ஜனநாயக நாடு ரீதியில் கலக்கு. இலங்கையில் நடைபெற்று முடிந்த 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த மாணவர்கள் சிறந்த பெறுபேறுகளை பெற்று சாதனை படைத்தனர். இருப்பினும் நாடு தழுவிய ரீதியில் தமிழர் தாயக பகுதிகளில் உள்ள மாணவர்கள் முதலிடத்தை பெறுவதற்கு தவறியுள்ளனர். இலங்கையில் கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்ற 2023ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 3,46,976 பரீட்சார்த்திகள் நாடு முழுவதிலுமிருந்து தோற்றியுள்ளனர். இந்த பரீட்சைக்கு தோற்றியவர்களில் 2,29,057 பாடசாலை மாணவர்களும் 40,556 தனியார் விண்ணப்பதாரிகளும் அடங்கியிருந்த நிலையில் நேற்று பரீட்சையின் பெறுபேறுகளை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியைச் சேர்ந்த 56 மாணவர்கள் 3 A சீட்டுகளை பெற்றுள்ளனர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் 2 A சீட்டுகளை 30 மாணவர்களும் A2B சீட்டுகளை 24 மாணவர்களும் பெற்றுள்ளனர்.
யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையில் 30 மாணவிகள் 3A சித்திகளை பெற்றுள்ளனர். 2 AB சித்திகளை 29 மாணவிகளும், 2 AC சித்திகளை 8 மாணவிகளும், 2 AS சித்தியை 1 மாணவியும், A2B சித்திகளை 12 மாணவிகளும், ABC சித்திகளை 16 மாணவிகளும் பெற்றுள்ளனர். அத்துடன் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியில் 24 மாணவிகள் 3A சித்திகளை பெற்றுள்ளனர். போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் 284 பேர். இவர்களில் விசேட சித்தியை பெற்று, அது 3A சித்தியை பெற்று 24 மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கின்றார்கள். இவற்றிலே வர்த்தக பிரிவிலே யாழ் மாவட்டத்திலே முதலாம் இடத்தினை பெற்றிருக்கின்றார் எமது வர்த்தகத்துறை மாணவி செல்வி கிருத்திகா பத்மலோலன் அவர்கள் மாவட்ட நிலையில் முதலாம் இடத்தினை பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். அத்துடன் யாழ் இந்து மகளிர் கல்லூரி மாணவி கீர்த்திகா பத்மலோஜன் வணிக பிரிவில் யாழ் மாவட்டத்தில் முதல் நிலையை பெற்றுள்ளார். 2023 பிரிவில் A லெவலில் நான் வர்த்தக பிரிவில் கல்வி கற்றிருந்தேன். அதில் என்ன சிறந்த சித்தி பெற்றிருக்கேன், அதாவது 3A பெற்றிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் யாழ் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் பெற்றிருக்கேன். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஆனால் கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சாவகச்சேரி இந்து கல்லூரியில் 19 மாணவர்கள் 3A சித்திகளை பெற்றுள்ளனர். தென்மராட்சி மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி மாணவன் மதியழகன் டினோஜன் பொறியியல் பீடத்தில் யாழ் மாவட்டத்தில் முதலாம் இடத்தையும், அகில இலங்கை ரீதியில் 47வது இடத்தையும் பெற்றுள்ளார். மேலும் உயர்தர பரீட்சையின் கலைப்பிரிவில் பண்டத்தரிப்பைச் சேர்ந்த மீன் வியாபாரியின் மகளான வஜினா பாலகிருஷ்ணன் யாழ் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும், நாடளாவிய ரீதியில் 32ஆம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார். குறித்த மாணவிக்கு பலரும் தமது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். போன் வசதி கூட என்னோட ஆரம்பத்தில் இல்லை. நான் போன் மூலமாக எல்லாம் படிக்கலை. ஜூம் கிளாஸ் நடக்கும்போதெல்லாம் என்னோட போன் இல்லாமல் இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட போய் தான் நான் படித்தேன். நான் அப்படி கஷ்டப்பட்டு தான் நான் படித்தேன். நான் அதுக்கு பிறகு எங்களுடைய உறவினர் ஒரு ஆள் வெளிநாட்டில் இருந்தான், எனக்கு போன் தந்து இப்போ போன் மூலம் படித்தேன். நான் முதல் ஆரம்பத்தில் இந்த வீடு எங்கள்கிட்ட இல்லை, முதல் குடிசை வீடு தான் இருந்தது. அதில் தான் முதல் அங்கேருந்து நாங்கள் வெயில் என்றாலும் சரியான இதாக இருக்கும், மழை என்றாலும் இதாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் இந்த வீடு கட்டினாங்க. அதுக்கு பிறகு இந்த வீடு எல்லாம் எங்களுக்கு வந்தது. கஷ்டத்துக்கு மத்தியில் தான் படித்தேன். நான் கஷ்டங்கள் நிறைய வந்தாலும் படிப்பை கைவிடக்கூடாது, படிப்பு தான் எங்களுக்கு கை கொடுக்கும். ஆகவே வளர்ந்து வருகிற மாணவர் சமுதாயம் என்ன போல ஒரு நல்ல சிறந்த ஒரு மாணவர்களாக திகழ வேண்டும். அவர்கள் நிறைய விடயங்களை மேலும் மேலும் கற்க வேண்டும். நான் சாந்தி கிராமத்தில் வசிக்கிறேன். படத்தரப்பு பிரதேசத்தில் இருக்கிற சாந்தை என்ற ஒரு கிராமம் மிகவும் பின்தங்கிய கிராமம். என்னதான் இருந்தாலும் எங்களுடைய கிராமத்தில் இன்னும் படித்து நிறைய பேர் முன்னேறிவினோம். ஏற்கனவே நிறைய பேர் யூனிவர்சிட்டிக்கு போகிற லெவலில் இருந்திருக்கணும். என்னை விட இன்னும் நிறைய மாணவர்கள் வர எங்களோட கிராமத்தில் சாந்தி கிராமத்தில் இன்னும் நிறைய பேர் சாதிக்க வேண்டுமென்று நினைக்கிறேன். அதோட நான் என்னுடைய அடுத்த இலக்காக நான் நினைக்கிறது தமிழ் ஸ்பெஷல் செய்து தமிழ் லெக்சரராக வரணுமெண்டு. வவுனியாவில் 102 வருட கால வரலாற்றை வவுனியா அல் இக்பால் மகாவித்தியாலய மாணவிகள் 2 மாற்றியமைத்து சாதனை படைத்துள்ளனர். வவுனியா தெற்கு வலயத்திற்குட்பட்ட சூடுவெந்த புலவு அல் இக்பால் மகாவித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டு 102 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் வெளியாகிய உயர்தர பரீட்சை பெறுபேற்றில் முதன் முறையாக 2 மாணவிகள் கலைப்பிரிவில் 3A சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர். அந்த வகையில் நகார் பாத்திமா சுகா என்ற மாணவி தமிழ், புவியியல், வரலாறு ஆகிய பாடங்களை கற்று 3A சித்தியை பெற்று மாவட்ட மட்டத்தில் 12வது நிலையை பெற்றுள்ளார். மனாஸ் பாத்திமா அப்னா என்ற மாணவியும் தமிழ், புவியியல், வரலாறு ஆகிய பாடங்களை கற்று 3A சித்தியை பெற்று மாவட்டத்தில் 31வது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். இலங்கையில் சம்பள அதிகரிப்பு கோரி எவர் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் இந்த ஆண்டு சம்பளம் அதிகரிக்க முடியாது என ஸ்ரீலங்கா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஒரு துறையினருக்கு சம்பளத்தை அதிகரித்தால் புரிதொரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் எனவும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தேசிய ஆதாயம் டிபார்ட்மெண்ட் கிய வருஷமே சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வு கோரி ஆசிரியர் அதிபர் சங்கத்தினர் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாடு இன்னும் பங்குரோத்து நிலையில் இருந்து மீளவில்லை என்பதை இவர்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தையில் உள்ள நிலையில் சகல அபிவிருத்தி பணிகளும் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு வெற்றி பெற்றால் மாத்திரமே அபிவிருத்தி பணிகளை தொடர முடியும். அரச செலவினங்களை முகாமைத்துவம் செய்வதற்கு கூட அரச வருமானம் போதுமானதாக
அமையவில்லை. சம்பள அதிகரிப்பு கோரி எவர் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் இந்த ஆண்டு எவருக்கும் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது. 2024ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக அரச ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு துறையினருக்கு சம்பளத்தை அதிகரித்தால் பிரிதொரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். தாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சர்வதேச நாணய நிதியத்துடனான பரிந்துரைகளை மறுபரிசீலனை செய்வதாக எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுவது நாட்டு மக்களை ஏமாற்றும் ஒரு செயற்பாடு என்றே குறிப்பிட முடியும். ஏனெனில் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் தற்போதைய மறுசீரமைப்புகளை தொடர வேண்டும். குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக தற்போதைய மறுசீரமைப்புகளை மாற்றியமைத்தால் ஒரு வாரம் கூட நாட்டை நிர்வகிக்க முடியாது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான அடிப்படை சம்பள பிரச்சினை தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலை செல்லுபடியற்றது என அறிவிக்குமாறு கோரி பெருந்தோட்ட நிறுவனங்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை சோபித் ராஜகரண மற்றும் தம்பிக்கு கணபல ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1,700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு குறித்து அரசு வர்த்தமானி வெளியிடப்பட்ட நிலையில் அதனை வழங்க பெருந்தோட்ட நிறுவனங்கள் மறுப்பு தெரிவித்து வருகின்றன. இருப்பினும் தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1,200 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என பெருந்தோட்ட நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் 1,700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வேண்டும் என மலையக அரசியல் கட்சிகள் அழுத்தம் கொடுத்து வருகின்றன. தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போது சம்பள உயர்வு வழங்க முடியாதென தெரிவித்த நிறுவனங்கள் தற்போது கடும் அழுத்தத்திற்கு பின்னர் ஊக்குவிப்பு தொகை மாத்திரம் வழங்க முன்வந்துள்ளதாகவும் மலையக கட்சிகள் குற்றம் சுமத்தி வருகின்றன. இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலை செல்லுபடியற்றது என அறிவிக்குமாறு கோரி பெருந்தோட்ட நிறுவனங்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இதுவரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அக்கரப்பத்தன பெருந்தோட்ட நிறுவனங்கள் உட்பட 21 தோட்ட கம்பெனிகளால் இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மனுஷன் நாணயக்கார மற்றும் தொழிலாளர் ஆணையாளர் உள்ளிட்ட 52 பேர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் பொது நூலக அழிப்பிற்கு நீதி கட்டினால் தமிழின படுகொலைகள் நிறுத்தப்பட்டிருக்கும். 43வது ஆண்டு நினைவு நாளில் ஆர்வலர்கள் கருத்து. ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு. வேதன அதிகரிப்பு போராட்டங்களால் பயனில்லை. இந்த ஆண்டு அதிகரிப்பு இடம்பெறாது என்கிறார் அமைச்சர் பந்துல. இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4. கமாஸ் தோற்கடிக்கப்படும் வரை போர் நிறுத்தம் ஏற்படாது. இஸ்ரேலிய பிரதமர் கருத்து. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.